என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சட்ட ஒழுங்குதான் தமிழகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என பேசி ஆட்சியை பிடித்த விஜய் கட்சியின் எம்எல்ஏவே இவ்வளவு அடாவடித்தனமாக நடந்து கொண்டிருப்பதை கண்டு ஓட்டு போட்ட மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சியாயிருக்கிறாங்க. இதோ இப்போது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தும் பேனர் கட் அவுட் கூடாது என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் யாரோ யாருக்கோ கதை சொல்வதை போல தாவேக்காவினர் இதை காதிலேயே போட்டுக் கொள்வதில்லை. 2018 அதிமுகவினர் சாலை ஓரத்தில் வைத்த கட் அவுட் சரிந்து விழுந்து சுபஸ்ரீ என்கிற இளம்பெண் பலியானது போல் பிகில் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் வேடர் கலாச்சாரத்துக்கு எதிராக விஜய் பேசியிருந்தார். கடந்த திமுக ஆட்சியில உடன்பிறப்புகள் எப்படி ஆட்டம் போட்டார்களோ அதே போல் தாவேக்காவினரும் ஆடுகின்றனர். அதை பற்றி தான் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். நாம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம்னு எண்ணம் இருந்தா அதை இப்போவே அழிச்சிருங்க என பதவியேற்பு விழாவில் தன் கட்சியினரை நோக்கி முதல்வர் விஜய் ஆக்ரோஷமாக அறிவுரை வழங்கியிருந்தார். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. ஆனால் கட்சி தலைவரின் அறிவுரையே காற்றில் பறக்க விட்டு கடந்த 10-15 நாட்களாக தாவேக்காவின் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் செய்து வரும் அட்ராசிட்டிகள் அத்தனையும் சமூக வலைதளங்கள்ல பெருத்த விமர்சனத்தை சந்திச்சு வருது. மே 10 அன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் விஜய் தன் கட்சியினருக்கே வார்னிங் கொடுத்திருந்த நிலையில மே 12 கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கழக தோழர்கள் யாரும் பிறந்தநாள் விழா, குடும்ப விழாக்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில சாலைகளிலோ, மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்கள்லையோ அல்லது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ எங்கும் பேனர்கள், பதாகைகள் உள்ளியவற்றை கண்டிப்பாக வைக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறாக எவ்வித கொண்டாட்டத்திலும் யாரும் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இப்படி மாண்புமிகுவை பதறிப்போய் அறிக்கை வெளியிட வைத்தவர் தாவேக்கு சார்புள்ள திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோற்ற மாவட்ட செயலாளர் பரணி பாலாஜி முதல்வர் விஜய் மேடையில கர்ஜித்த அடுத்த நாள் பரணி பாலாஜியின் பிறந்த நாள். ஆளுங்கட்சியின் மாவட்ட செயலாளர் என்கிற குஷியில விக்கிரவாண்டியில போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலையை மறித்து கேக் வெட்டி கொண்டாட்டம் என்ற பெயரில் மக்களுக்கு இடையூறாக கூத்தடித்திருக்கிறார்கள் பரணி பாலாஜியின் ஆதரவாளர்கள். ஸ்பாட்ல இருந்து அவதிப்பட்ட மக்கள் எடுத்த வீடியோக்கள் இணையதளத்துல வைரலானதுடன் புஷி ஆனந்த் பதறி போய் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இருந்தும் கூட தாவேக்காவினர் அடங்கவில்லை. ரீல்ஸ் வெறியிலும் முதிர்ச்சியற்ற தன்மையிலும் இஷ்டத்துக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு தன்னை ஒரு ஆட்டோக்காரர் என கூறி சிம்பத்தியாக பேசி திரிந்தார். ஆனால் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனக்கு சொந்தமாகவோ இனோவா கார் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதெல்லாம் கூட ஏதோ அரசியலுக்காக பேசுகிறார் என எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வெற்றி பெற்ற உற்சாகத்துல பட்டாக்கத்தியில கேக் வெட்டுவதை போல வாளை வைத்து கேக் வெட்டி ரீல்ஸ் போட்டு மகிழ்ந்திருக்கிறார். சட்ட ஒழுங்குதான் தமிழகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என பேசி ஆட்சியை பிடித்த விஜய் கட்சியின் எம்எல்ஏவே இவ்வளவு அடாவடித்தனமாக நடந்து கொண்டிருப்பதை கண்டு ஓட்டு போட்ட மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சியாயிருக்கிறாங்க. தெருவோரங்கள்ல சாலைக்கு நடுவே நடைபாதைகள்ல பேனர் கட் அவுட் வைக்க கூடாது என பல வழக்குகள்ல நீதிபதிகள் அறிவுறுத்திருக்கின்றனர். 2018 அதிமுகவினர் சாலை ஓரத்தில் வைத்த கட் அவுட் சரிந்து விழுந்து சுபஸ்ரீ என்கிற இளம்பெண் பலியானது போல் பிகில் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் வேடர் கலாச்சாரத்துக்கு எதிராக விஜய் பேசியிருந்தார். இதோ இப்போது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தும் பேனர் கட் அவுட் கூடாது என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் யாரோ யாருக்கோ கதை சொல்வதை போல தாவேக்காவினர் இதை காதிலேயே போட்டுக் கொள்வதில்லை. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, புதுப்பேட்டை, ஆர்கே நகர், எழும்பூர், திருவான்மியூர், நீலாங்கரை, வேளச்சேரி என நகரத்தின் முக்கியமான பகுதிகளில்
பாதுகாப்பே இல்லாமல் நடைபாதைகளில் முதல்வரை வார்த்தி வீர பராக்கிரம வசனங்களுடன் அத்தனை பேனர்களை நட்டிருக்கின்றனர். நீலாங்கரையிலிருந்து தலைமைச் செயலகம் வரை கான்வாயில் 17 கிலோமீட்டர் பயணம் செய்யும் முதல்வரால் குறைந்தபட்சமாக 20 பேனர்களையாவது தினசரி பார்த்திருக்க முடியும். பாதுகாப்பற்ற முறையில் பேனர் நட்டிருக்கும் மாவட்ட செயலாளரையோ எம்எல்ஏவையோ ஒரு ஃபோன் காலில் அடித்திருந்தால் கூட விஷயம் அறிந்து இதெல்லாம் தலைவருக்கு பிடிக்காது என அத்தனை நிர்வாகிகளும் விதிக்கு உட்பட்டாக வேண்டிய நிலைக்கு வந்திருப்பார்கள். கேவி குப்பம் தொகுதியில தென்றல் குமார் என்று ஒரு எம்எல்ஏ வென்றிருக்கிறார். மக்கள் பணி செய்ய எம்எல்ஏ ஆனாரா அல்லது இன்ஸ்டாவில் சோக மியூசிக் போட்டு லைக் செல்லும் முனைப்பில் எம்எல்ஏ ஆனாரா என்ற சந்தேகம் வரும் அளவுக்கு காமெடி செய்து வருகிறார். சட்டமன்றத்துக்கு செருப்பு போடாமல் பேருந்தில் வந்திறங்கியவர் முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு தெருவோர கையேந்தி பவனில் நின்று இட்லி சாப்பிட்டவாறே எளிமையை பறைசாற்றி ரீல்ஸ் போடுகிறார். ஆனால் அவர் தாக்கல் செய்திருக்கும் வேட்பு மனுவில் 1/2 கோடிக்கு சொத்து இருக்கிறது, சொந்த வீடு ராயல் என்ஃபீல்டு, மனைவி பேரில் சில லட்சங்கள் என நல்ல பொருளாதார நிலையில் தான் இருக்கிறார் எனில் எதற்கு அப்பாவியாக நடித்து கொண்டு அடுத்த எலெக்ஷனுக்கான பிரச்சார நாடகத்தை இப்போதே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என தொகுதி மக்களே தலையை சொருகின்றனர். அமைச்சராக இருக்கும் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் ஒரு இளைஞர். எம்எல்ஏ ஆன வேகத்தில் அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்றவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வீல் சேர் தள்ள 50 ரூபாய் வாங்கியவர்களை கண்டித்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். ஓர் அரசு மருத்துவமனையில எம்எல்ஏ கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்க சிறு வயதில் பார்த்த சங்கற்படங்களை மனதில் ஓட்டி ஹீரோயிசமாக நினைத்து இவர்கள் அடிக்கும் ஸ்டண்ட் அத்தனையும் அனுபவமின்மையின் வெளிப்பாடு. இதே மாதிரி தென்காசியில தாவேகாவின் மருத்துவர் அணி என கூறிக்கொண்டு ஒரு கும்பல் மருத்துவமனை ஆய்வுக்கு சென்றிருக்கிறது. கும்பல்ல இருந்த தாவேகாவை சேர்ந்த பெண் நிர்வாகியே ஒரு மருத்துவர் இல்லை என்பதுதான் இதில் ஹைலைட். இன்னொரு பக்கம் தாவேக சார்பில் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்ட கருப்பையா கிணற்று தண்ணீரில் மிதந்தபடியே தளபதியின் ஆட்சி நிலைக்க சில மணி நேரம் ஆசனம் நடத்துகிறேன் என்ற பெயரில் சர்க்கஸ் காட்டி கொண்டிருக்கிறார். சில எம்எல்ஏக்கள் தவறாகவே செய்தாலும் ஸ்பாட்டுக்கு போய் செய்திருக்கிறார்கள், அந்த வகையில பாராட்டலாம். ஆனால் கவுண்டம்பாளைய எம்எல்ஏவும் ஜோதிடருமான கனிமொழி அதிகாரிகளை தன்னுடைய ஜோதிடர் அலுவலகத்துக்கே அழைத்து அலுவலகர் ரீதியான சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அதிலும் அவர் ஏதோ மன்னர் பரம்பரையை போல பளபளப்பான அரியாசனத்தில் ஸ்டைலாக அமர்ந்திருக்க அதிகாரிகள் எல்லாம் டீக்கடை பெஞ்சில் அமர்ந்திருப்பதை போல எதிரில் அமர்ந்திருந்தார்கள். இதுதான் உங்கள் சமூக நீதியா என சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் வெளுக்க ஆரம்பிக்கவே என் ஆபீஸ்ல நல்ல லெதர் ஷர்ப்பு தான் போட்டிருக்கிறோம், வேணும்னா பாருங்க என பதிலடியாக ஒரு ஆபீஸ் டூர் வீடியோவை எடுத்து போட்டு இன்னும் கூடுதலாக சமூக வலைதளங்களில் அடி வாங்கினார் கனிமொழி. ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வரும்போது அதிகாரத்தை புதிதாக சுவைக்கும் கட்சியினர் நிலைதடுமாறி மக்கள் முகம் சுளிக்கும் வகையிலான இப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறுவது இயல்புதான். என்றாலும் தாவேக எம்எல்ஏக்களும் கட்சி நிர்வாகிகளும் களத்தில் அடிக்கும் கூத்து கொஞ்சம் ஓவர் தான் என அனைவரும் வெறுத்து விமர்சிக்கும் நிலை உருவாகி உள்ளது. பொதுவாக மக்கள் விஜயை இன்னொரு ஜெயலலிதாவாகவே பார்க்கிறார்கள். அவர் செய்யும் நடவடிக்கைகள் எல்லாம் ஜெயலலிதா போல் இருப்பதாக சொல்கிறார்கள். அவரை போல் விஜயும் நடந்து கொண்டால் அடுத்த 25 வருடத்திற்கும் அவரது ஆட்சிதான் தமிழகத்துல நடக்கும். ஆகவே கட்சிக்காரர்கள் தானே என்று இந்த விஷயத்தை தலைவர் என்ற நிலையில் இருந்து முதல்வர் விஜய் கடந்து போனால் மக்கள் அனைவரும் சேர்ந்து வெறுக்கும் நிலைதான் உருவாகும். முதல்வர் சாட்டையை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.